வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில நம்ம ரேகாவோட நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி குடுக்குறாங்க. நம்ம முத்துவும், மீனாவும். சரி வாங்க பார்க்கலாம். அதாவது ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேகாவும், மீனாவும் பேசிட்டு இருக்கிறத சிந்தாமணி வந்து இடையில புகுந்து வந்து, "உனக்கு புரியாது, இப்ப புரியாது. உனக்கு பின்னால தான் புரியும். நீ ஒரு மாயையில சுத்தித் திரியிற" அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. இங்கிட்டு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வர்றாங்க. வந்துட்டு, "அ இந்த மாரி நான் வந்து வக்கீல போய் பார்த்தேன். டைவர்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். உண்மைய சொல்லு. நீ வந்து அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பாவா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சுட்டு போறாங்க. அதுக்கு நம்ம ஆளு நோ, நோன்னு சொல்லிட்டு போய் இது பண்ணிட்டு போயிறாப்புல. இந்த பக்கம் நம்ம மீனா வந்து ரவியும் அவங்க ஸ்ருதியோட ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காப்புல. இந்த மாரி "நீங்க எப்படி நீங்க வீட்ல ஒண்ணு தானே. எப்படி வந்து இங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா?" அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எதுக்கு? ரேகாக்கு அதே மாரி ரெடி பண்ணி குடுக்குறதுக்காக. அடுத்து கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனகா வேற ஒரு பக்கம் வர, இங்கிட்டு பின்னாடியே முத்து, மீனாவும் வராங்க. எதுக்கு? ஏசி வாங்குறதுக்கு. அப்போ வந்து கனகா வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நம்ம மனோஜ கைய காட்ட, பார்த்தா வந்து இவங்களுக்கு டவுட் வருதா, "இல்ல, இல்ல சக்திவேல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர கைய காட்டிறாப்புல. அவர கூட்டு "நீங்க போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "வா நான் உனக்கு ஏசி ரெடி பண்ணி தரேன்ட்டு" ஏசிய வந்து என்ன ஏசி வேணுமோ வாங்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசிய வந்து காட்டி விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் வந்து அந்த ஏசிய எடுத்துட்டு நேரா வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அந்த மாமியார் வீட்டுக்கு போயிட்டு, அந்த யாருக்காக? நம்ம ரேகாக்காக வந்து ஏசி வாங்கி கொண்டு போய் குடுக்குறாப்புல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு. ஒரு ஒரு விஷயம்